அதிமுக பாஜக கூட்டணியை மீண்டும் உருவாக்கிவிட வேண்டும் என்கிற பகிரத முயற்சியை எடுத்து வருகிறார் தமாக தலைவர் ஜி.கே. வாசன். இதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை 2 முறை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தையில் நீங்கள் முயற்சி எடுங்கள், அதிமுக ஓகேனில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற ரீதியில் வாசனிடம் அமித்ஷா சொல்லியிருக்கிறார். அப்போது அண்ணாமலையின் எடப்பாடி எதிர்ப்புதான் பாஜகவுடனான அதிமுக கூட்டணிக்கு நெருடலாக இருக்கிறது என்பதை வாசன் சொன்ன போதும் அப்படிப்பட்ட யோசனை தவறானது. கூட்டணி என்பது தேசிய தலைமை முடிவு செய்வது. இதில் மாநில தலைவரின் அதாவது அண்ணாமலையின் முடிவு என்று எதுவும் கிடையாது. தலைவருங்கிற முறையில் அவர் யோசனை மட்டுமே கேட்கப்படும். மற்றபடி தேசிய தலைமையின் முடிவுதான் இறுதியானது. அதனால் மாநில தலைவரின் எதிர்ப்பினை வைத்து அதிமுக யோசிக்கக்கூடாது என்று அமித்ஷா சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் அமித்ஷாவுடனான சந்திப்பை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய வாசன் எடப்பாடியை தொடர்பு கொள்ள பெரிய அளவில் அவர் ரியாக்ஷன் காட்டவில்லை. இதனால் வாசனின் முயற்சி சற்று மழுங்கி போனது. இந்த சூழலில் அமித்ஷாவுடன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பேசியிருக்கிறார். அதில் என்ன பேசப்பட்டது என்ற உறுதியாக இன்னும் தகவல் கிடைக்கவில்லை. அதே சமயம் எடப்பாடியிடம் மீண்டும் பேசியிருக்கிறார் ஜி.கே. வாசன். அப்போது பாஜக மாநில தலைவர் மற்றும் மாற்றம் அடைந்தால் கூட்டணிக்கு ஓகேவா, அண்ணாமலை மாற்றப்பட்டால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே என்று வாசன் கேட்க, பாஜகவுடன் 2026 தேர்தலிலும் கூட்டணி இல்லைன்னு நாங்கள் சொல்லிவிட்டோம். அதனை இப்போதைய சூழலில் திரும்ப பெற முடியாது வாசன். தேர்தல் நெருக்கத்தில் தான் கூட்டணி பற்றி எல்லாம் ஆலோசிக்க வேண்டும். அதுவரை கூட்டணி பற்றி எதையும் நாங்கள் முடிவெடுக்கவில்லை. அந்த சமயத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டாராம் எடப்பாடி. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் வர வேண்டும் என வாசன் இதற்கு எவ்வளவு மெனக்கட வேண்டும் என்று தமாக வட்டாரங்களில் விசாரித்த போது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸையும் சிறுத்தைகளையும் நாங்கள் தங்கள் கூட்டணியை கொண்டு வர எடப்பாடி முடிவு செய்துவிட்டார். அதற்காக ரகசிய மூவுகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அதிமுக கூட்டணிக்குள் காங்கிரஸ் வந்துவிட்டால் அதிமுக கூட்டணியில் தமாகவுக்கு இடம் இருக்காது. காங்கிரஸ் இருக்கும் கூட்டணியில் வாசனுக்கு இடம் அளிக்கக்கூடாது என்பதை காங்கிரஸ் வலியுறுத்தும். அதனால் காங்கிரஸ் அதிமுகவுக்கு வந்துவிடாமல் இருக்க வேண்டுமானால் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் வளர வேண்டும். அதனால்தான் தலைவர் வாசன் இந்த அளவுக்கு மெனக்கெடுக்கிறார் என்று தமாக நிர்வாகிகள் சொல்கின்றனர்.